Hello everyone. National Informatics Center is going to recruit the candidate through GATE examination. So, it's like GATE 2026 and 25 and 24 scores are valid, and exclusively the Department of Computer Science and Data Science and as well as Electronics and Communication department students. And the corresponding GATE papers எழுதியிருக்கிற பட்சத்தில் you can send an application form அப்படின்னு சொல்லிக்கிறது. This is a huge, very good opportunity. It's a scientist B post. It's a pure central government organization. Gazetted officer post ஆகுது. NIC பத்தி பார்க்கணும்னா 1976ல இருந்து இந்த ஆர்கனைசேஷன் இருக்கு. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கீழே ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட். ஸோ இன்கேஸ் யூ குவாலிஃபை, தி நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் ஆல்சோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் வெரி அட்ராக்டிவ் 168 இருக்கு, ஹையஸ்ட் நம்பர். அண்ட் தென் டேட்டா சயின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 இருக்கு, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25 இருக்கு. அண்ட் ட்ரை டு சென்ட் அன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆன் ஆர் பிஃபோர் 24th of April 2026. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட் இருக்கு. ஸோ இன்கேஸ் யூ ஆர் ஹேவிங் ஏஜ் லிமிட் ஆஃப் ஜெனரல் கேண்டிடேட் 30 அண்ட் +3 fee is given for OBC and +5 is given for SC/ST candidates. And how they are going to select அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, once you send an application form in the website of recruitment.nic.in, then once you get a shortlisted, called for interview. So 1:5 ratio. So 1:5 in the sense number of vacancies corresponding to 5 times they will be calling for interview. And the sending application cost wise, if you see women's candidate nil னு சொல்லியிருக்காங்க. Then other OBC, NCL and EWS category students, they must pay for 800 rupees அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கு. செலெக்ஷன் ப்ராசஸ்ல இன்கேஸ் யூ ஷார்ட் லிஸ்டட், யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் அட்டெண்டிங் இன்டர்வியூ. ஸோ டியூரிங் இன்டர்வியூ ப்ராசஸ் மெயின்லி தே ஆர் கன்சிடர் யுவர் டெக்னிக்கல் நாலேஜ் அண்ட் யுவர் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அண்ட் followed by your CGPA marks also. And that total calculation will be about 40% of total evaluation system, and 60% is given for your GATE score. Students வந்து கான்ஃபிடென்ட்டாக படிச்சிங்கன்னா லாஸ்ட் 3 years ஸ்கோர் வேலிடிட்டி இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா there is a huge chance for entering into central government job before 30 years. Don't lose your confidence and try to prepare. Or இது மாதிரி வந்து படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாகட்டும். ஸோ இது மாதிரி எய்ம் பண்ணுங்க. ஸோ யூ மே பி சீட்டட் இன் டு தி கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு சொல்லிக்கிறேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.